ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ப்ரோசன் எனர்ஜி. நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 7.5 kVA ஆஃப் கிரிட் சிஸ்டம் இன் கும்பகோணம். நம்மளோட கிளைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது. ஸோ உங்களோட சோலார் டவுட்டு, சோலார் ரிலேட்டடான என்கொயரி எந்த இதுவாக இருந்தாலும் ஸ்க்ரீனில் வர அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இது காண்டாக்ட் பண்ணிங்கன்னா நம்மளோட டெக்னிக்கல் டீம் இன்ஜினியர்ஸ் உங்களுக்கு இலவசமாக ஆலோசனை வழங்குவாங்க. ஸோ அது வந்து உங்களுக்கு சோலாரை பற்றினா ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கும்பகோணம் பக்கத்தில், கும்பகோணம் டவுனில் வந்து பார்த்தீங்கன்னா பாலக்கரங்கிற ஏரியாவில் ஒரு 5 kW பேனல் 7.5 kVA உள்ள ஒரு சோலார் ஆஃப் கிரிட் சிஸ்டம் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோனோ பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். மோனோவில் வந்து பார்த்தீங்கன்னா 370 வாட்ஸ் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 15 நம்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். 370ல் ஸோ 370ல் 15 பேனல் போது உங்களுக்கு 5.5 kW வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேனல் போட்டிருக்கோம். இந்த வீட்டோட லோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோர் தென் 7 kW. இவங்களோட EB பில்லு வந்து பார்த்தீங்கன்னா பை மந்த்லி 2 மாதம் ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 to 13,000 வந்துட்டு இருந்தது. ஸோ நம்மளை காண்டாக்ட் பண்ணி எனக்கு அந்த EB பில்லை குறைக்கிறதுக்கு என்ன பெஸ்ட்டாக பண்ணலாம்னு சொல்லி கேட்டாங்க. நம்ம இதுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லோட் கால்குலேஷன், அதுக்கு தேவையான அசஸ்மெண்ட் எல்லாமே முடித்து இவங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூஷன் கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு 10 பேனல் ப்ளஸ் நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்கில் ஒரு 5 பேனல் இருக்கும். இது மொத்தமாகவே ஓவரால் 15 பேனல் ஒரே வீட்டு தான் போட்டிருக்கோம். பட் இவங்களுக்கு ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு கன்வீனியன்ட்டாக இல்லாதனால நம்ம இங்கேயும் அங்கேயும் ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிருக்கோம். உங்களுக்கு ஸ்பேஸ் வந்து இடம் வசதி இல்லை பேனல் போடுறது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னாலும் ஸோ அந்த இடத்துல நம்மளால் பேனல் போட்டு தர முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சைட் எல்லாமே செக் பண்ணி அதுக்கான வியூ சன்ஷைன் வந்து ப்ராப்பராக பேனலில் விழுகிற மாதிரி எல்லாமே ஆங்கிள் செக் பண்ணி உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்து பண்ணித்தரலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஜோன் பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரோட ரிலேட்டிவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஸோ கஸ்டமரே பேட்டரி வாங்கிக்கிட்டாங்க. நம்ம இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட்ரு ப்ளஸ் பேனல் அண்ட் அதர்ஸ் இன்சுலேஷன் கொடுத்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம். பேட்டரி வந்து கஸ்டமரோட இது. ஜென்ரலாக நம்ம வந்து சோலார் பேட்டரி தான் யூஸ் பண்ணுவோம். பட் இங்கே வந்து அவங்களோட இதனால பவர் ஜோன் யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா UTL 7.5 kVA இன்வெர்டர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா மாடல். UTL நிறையா மாடல்ஸ் இருக்குது. ஆல்ஃபா, காமா இது எல்லாமே இருக்குது. நம்ம வந்து இப்போ ஆல்ஃபா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் 7.5 kVA யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 லேயர் டிஸ்பிளே வரும். இது மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்புட் எவ்வளோ வருது, சோலார்லேருந்து என்ன வருது, பேட்ரி எவ்வளோ வோல்டேஜ் இருக்குது, நம்மளோட யூசேஜ் என்ன, அடுத்த டைமுக்கு என்ன போகுது அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணிக்கலாம். இதே மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் இன்வெர்ட்டரும் இருக்குது. ஆல்ஃபாலே வந்து பார்த்தீங்கன்னா சோலாரில் ஆன்லைன் இன்வெர்ட்டரும் இருக்குது. அது பெட்ரோல் பங்க்கு அது மாதிரி கம்ப்யூட்டர் பேஸ்டு இருக்கிற இடத்துக்கு எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஓவரால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 200 AHல் 10 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா நம்ம இன்வெர்ட்டரோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 7.5 kVA 120 வோல்ட்டு. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 10 பேட்டரி 200 AHல் 10 பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு நாங்கள் செப்பரேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா DC டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வச்சுட்டோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கிலோவாட் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் வைக்கிறதுனால இன்வெர்ட்டரும் சேஃபாக இருக்கும், பேனலும் எந்த டேமேஜ் ஆகாமல் சேஃபாக இருக்கும். இது வந்து 5-in-1 DC டிஸ்ட்ரிபியூஷனு. இதில் 5 ஃபியூஸ் இருக்கும், ஒரு DC MCB ப்ளஸ் ஒரு SPD இருக்கும். ஜென்ரலாக SPD வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. நம்ம ஏன் அது SPD வைக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்ச் ஏதாவது வந்ததுன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா லோவர் வோல்டேஜ் ஹையர் வோல்டேஜ் இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும்போதோ இல்லை
லைட்னிங்னால உங்களுக்கு எது டேமேஜ் வருது அப்படின்னா அது வந்து ப்ரொடெக்ட் பண்ணி உங்களோட இன்வெர்ட்டரை சேவ் பண்ணும். இப்போ வர்ற இந்த யூடிஎல் இன்வெர்ட்டரில் எல்லாமே சர்ச் ப்ரொடெக்ட் பண்ணுற மெத்தட் இருக்குது. இருந்தாலும் நம்ம அடிஷ்னலாக ஒரு சர்ச் ஸ்டாப் வச்சிட்டோம் அப்படின்னா மழை காலங்கள்லையும் இந்த இடி இடிக்கிற நேரத்துலையும் நம்ம பயப்படாமல் நம்ம இன்வெர்ட்டரை யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். இப்போது இன்வெர்ட்டர் எல்லாமே இதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஃபிக்ஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வீட்டே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கன்வீனியன்ட்டான ஸ்பேஸ் தான் இருக்கும். அதை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம அதை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு ஸ்டெப்ஸுக்கு மேலே போகிற ஒரு சின்ன ஏரியா, அதுக்குள்ளேயே நம்ம வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டோம். நாங்கள் இந்த வீட்டில் இன்சுலேஷன் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு 7:30 ஆயிடுச்சு ஆன் பண்ணும்போது. ஸோ அதனால் இதுலேருந்து சோலார் எந்த அவுட்புட் வராது. இபியில் இனிஷியலாக கொடுத்துருக்கோம். பட் இபியில் கொடுத்துருந்தாலும் இபி வந்து இதில் சார்ஜ் பண்ணாது. ஏன்னா நம்ம இபி சார்ஜை வந்து டிசேபிள் பண்ணியிருக்கோம். நம்மளோட மெயின் பர்பஸே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இபி பில்லை ரெடியூஸ் பண்ணுறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இபி சார்ஜிங் கொடுக்கக்கூடாது. அதனால் வந்து இபி டிசேபிள் பண்ணிட்டு ஐடி லோடு எனேபிள் பண்ணியிருக்கோம். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் 3 ஏசி, ஒரு ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், ஒரு 1.5 ஹெச்பி சப்மர்சல் பம்பு ப்ளஸ் இன்க்ளூடிங் எல்லா அக்சசரிஸுமே சோலாரில் தான் யூஸ் பண்ணுறாங்க. இபியை ஆஃப் பண்ணி வச்சு சோலாரில் மட்டுமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து நெக்ஸ்ட் டே டேட்டா நீங்கள் பார்க்குறது. நெக்ஸ்ட் டே 1 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சோலார்லேருந்து வர இன்புட்டு. அடுத்து பேட்டரி வோல்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃபில் ஆகிடுச்சு. இதுலேருந்து என்ன அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த டைம் போகுதுன்னா இந்த டைமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 176 வாட்ஸ் தான் போயிட்டுருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.